கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். அவனைகள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். உலகத்தில் இன்றைக்கெல்லாம் ரொம்ப கேஸ் அடுப்பு, கேஸ் ஃப்ளேம் இருக்குது. ஆனால் ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக ஒருத்தங்க வெளியூரில் நாம் கிராமங்களில் போவோம்னால் கட்டடுப்பு, கட்டடுப்பில் கட்டைங்கள்லாம் வச்சு எரிக்கும் பொழுது அது பொறி பறக்கும். அந்த ஊதாங்களோட ஊதும் பொழுதோ சும்மா ஊதி அந்த நெருப்பு மூட்டும் பொழுதோ அப்படியே சின்ன சின்ன அக்கினி பொறிகள் அப்படியே பறக்கும். அது நமக்கு நன்றாக தெரியும். அதுபோல் அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். அப்படியானால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். இதை பார்த்து கேட்டு கொண்டிருக்கிற யாரானாலும் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் அது பரிசுத்தவானாக இருக்கலாம், நீதிமான்களாக இருக்கலாம், பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், சாதாரண மனுஷன், ரட்சிக்கப்படாத மனுஷனாக இருக்கலாம், உலக ஜனங்களாக இருக்கலாம். வசனம் சொல்லுது மனுஷன். அந்த இடத்துல பரிசுத்தவான், நீதிமான், கர்த்தருடைய பிள்ளைகள், சியோனுக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்றெல்லாம் சொல்லவில்லை. மனுஷன் வருத்தத்தை அனுபவிக்க பிறந்திருக்கிறான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் உலகத்திலே பிறந்து எல்லா குழந்தைகளும், பெரியவர்களும், வாலிபர்களும், வயதானவர்களும் we have to face the trouble. அந்த தொந்தரவு நாம் பிறந்த நாளிலிருந்து நாம் கண்களை மூடுகிற வரைக்கும் நமக்கு தொல்லையும் கஷ்டமும் கண்டிப்பாக உண்டு. Yes, we are saved people, taken baptism, speaking in tongues, ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். செப்பரேட்டட் லைஃப், மாறுபாடான சந்ததியை விட்டு பரிசுத்தமாக இருக்கிறோம். கண்களை கர்த்தருக்கு முன்பாக பார்த்து கொண்டு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறோம். yet we are in trouble. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது a man was born to trouble. அவன் தொல்லைக்காகவும் தொந்தரவுக்காகவும் வருத்தத்தை அனுபவிக்க தான் மனுஷன் பிறந்திருக்கிறான். அப்படியானால் ரட்சிப்பு எதற்கு, அபிஷேகம் எதற்கு, ஞானஸ்நானம் எதற்கு நாம் யோசிக்கலாம். ஆனால் தேவன் ஆதாம் ஏவாளை படைத்து ரொம்ப ப்ளசண்ட்டாக, பீஸ்ஃபுல்லாக, அழகாக ஒரு உலகத்திலே கொண்டு வைத்து ரொம்ப அமைதியாக வச்சார் அந்த ஃபேமிலியை. பட் சேட்டன் வெண்ட் இன், உள்ளே வந்தான். அந்த பிசாசு எல்லாவற்றையும் தாறுமாறாக்கினபடினாலே மனுஷனுடைய இருதயமும் சிந்தையும் மாறுபட்டு, உலகமும் அதில் உள்ள காரியங்களும் மாறுபட்டு, எல்லாமே இருள் சூழ்ந்து உலகமும் தொல்லையில் இருக்குது, ட்ரபிளில் இருக்குது. ரட்சிக்கப்பட்ட எல்லா மனுஷனும், எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ட்ரபிளில் இருக்கும். யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதையாக்க யோபு தன்னுடைய அனுபவத்தோடு எழுதுகிறார். அவர் போன கஷ்டம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் மனைவி கொடுத்த தொல்லை, அவருடைய 3 ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஊசி போல் குத்தி 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 பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லாவற்றையும் சொல்ல நேரம் வசனம் இருக்கிறது. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் ரைட் ஃப்ரம் த பிகினிங், 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துலேருந்து யோபுடைய நண்பர்கள் 36, 37, 38ஆம் அதிகாரம் வரைக்கும் வராங்க. ஒவ்வொரு இடத்துல தே ஆர் பிரிக்கிங் த மேன் ஆஃப் காட் ஜோப். குத்தி குத்தி பேசுகிறாங்க. இதெல்லாம் அவன் கேட்டு 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 தன்னுடைய வார்த்தையில் அவன் எழுதும் பொழுது யோபு சொல்லுகிறார், மனுஷன் வருத்தத்தை அனுபவிக்க பிறந்திருக்கிறான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் என்னதான் நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நீதிமான்களாக இருந்தாலும் சிற்சில வேளைகளில் அமைதியாக யோசிப்போம். யாருக்கும் தெரியாது, வெளியே சொல்ல மாட்டோம். இன்க்ளூடிங் மீ, ஐ எம் டாக்கிங், எல்லாரும் சேர்த்து பொதுவாக பேசுகிறேன். எதுக்கு தான் நான் பிறந்தனோ, என்ன கல்யாணம் ஆகி என்ன பிரயோஜனம், பிள்ளைகளை பெற்று என்ன லாபம், என்ன பிரயோஜனம், எல்லாமே ஒரு மாதிரி அன்பிளசண்ட்டாக இருக்குது. ஒரு மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இல்லையே என்று நானும் யோசிப்பேன் இல்லை யோசிக்கிறேன். இதை கண்டு பார்க்கிற யாராலும் நீங்களும் விசுவாசிகளும் இது நாம் யோசிக்கிறோம் அன்றாட வாழ்க்கையில். நான் இந்த வசனத்தை சற்று யோசித்து தியானித்து கொண்டு, we are in trouble right from morning to evening. ஜபிக்கிறோமா? எஸ், we are praying, reading the Bible, talking tongues, doing ministry, going for job, எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் செய்கிறேன். எஸ், we are in trouble, live in trouble. ஒவ்வொருத்தரத்தில் தொல்லையில் தான் நாம் ஜீவிக்கிறோம். அது மட்டுமல்லாமல் we are die in trouble, நம்முடைய மரணம் வரைக்கும் நமக்கு தொல்லை தான். born in trouble, live in trouble, die in trouble. அதனாலே இந்த வருத்தத்தை நாம் என்னதான் உபவாசம் எடுத்தாலும் என்னதான் ஜெபித்தாலும், கர்த்தாவே, கர்த்தர் நம்மை பாவத்திலிருந்து நம்மை ஆத்மாவை ரட்சித்தார், நோ டவுட், சந்தேகம் இல்லை. ஆனால் ஒரு வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஒரு கர்த்தர் ஒரு சபிப்பது போல், அந்த வார்த்தையை நான் பயபக்தியாக சொல்லுகிறேன், ரொம்ப கடிந்து கொண்டு சொல்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆதியாகமத்தில், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அல்லது பூமியில் இருக்கிற வரைக்கும் வேர்வை சிந்தி, அந்த வசனம் வாசிக்க முடியுமா எடுத்தவங்க? நீ என்னுடைய சத்தத்தை நீ கேட்கல, நீ ஏவாளுடைய சத்தத்தை நீ கேட்ட, நீங்கள் 2 பேரும் பாவம் செஞ்சிட்டீங்க. நீங்கள் வாசிங்கள் முடிந்தால், இருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், as long as you live, as long as I live, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். வருத்தத்தோடு. இதுக்கும் ரட்சிப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய குறிப்பு. ரட்சிப்புன்றது வேற, ஆத்ம ரட்சிப்புன்றது வேற, சரீர வேதனைன்றது வேறு. நமக்கு தலைவலி இருக்குதா? தலை வலிக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது, தலைலாம் வலிக்குது, கை கால் ஜாயிண்ட்டெல்லாம் வலிக்குது, நடக்க முட்டியெல்லாம் வலிக்குது. பஸ்ஸில் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன். அப்படியே வீட்டுக்கு வந்தோடனே பிள்ளைங்க என்ன பண்ண தெரியுமா, அப்படியே ஸ்கூல் வேனில் புக்கை தூக்கி விசிறி போட்டு அப்படியே பெட்டில் போய் படுக்கும். நம்ம கூட அப்படி தான், டயர்டாக அப்படியே போய் படுப்போம், அப்படியே டயர்டாக உட்காந்துருப்போம். ஏன்? we are in pain, நாம் வருத்தம். அதை சரீர உபாதை, சரீர வேதனை. வேதனைன்னு வியாதி கீதி படுத்த படுக்கே சொல்லலை,
ஒவ்வொரு நாளும் வருத்தத்தை பேசுகிற நானும் நீங்களும் அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறோம். அதை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இது ரொம்ப ஆழமான வார்த்தை. அதனால தான் அந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். அப்படியானால் ரட்சிக்கப்பட்டோமா? எஸ், we are saved, taken baptism, speaking in tongues. நல்லா ஜெபம் பண்ணுறோம், நல்லா உற்சாகமாக இருக்கிறோம். ஆனாலும் அதைரியமும் சோர்வும் வருத்தமும் உங்களுக்கும் எனக்கும் சாகிற வரைக்கும் உண்டு. யாரும் நீங்களும் நானும் அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. மனுஷன் வருத்தத்தை அனுபவிக்க பிறந்திருக்கிறான். அப்படி அனுபவிக்க பிறந்த நீங்களும் நானும் நமக்கு ஒரு விடுதலை இருக்குது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்படியானால் அவர் உங்களை கவலை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த காலை வேளையிலே செய்தியின் தலைவு God who cares. அவர் கர்த்தர், விசாரிக்கிற கர்த்தர். ஏன் வருத்தம் வருது தெரியுமா? நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், வீட்டில் இருக்க யாருக்கும் அக்கறை இல்லை, நான் ஒருத்தன் சம்பாதிக்கணுமா? இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி நான் சம்பாதிச்சுட்டு நான் வடித்து கொட்டுறேன், வீட்டில் யாருக்கும் கொஞ்சம் கூட ஒரு ஃபீலிங் இல்லையே, வருத்தம் இல்லையே சொல்கிறோமா இல்லையா? யோசிங்க. நல்லா பைபிள் படிக்கிறோம், நல்லா ஜெபிக்கிறோம், நல்லா ஊழியம் செய்கிறோம், ரொம்ப அப்படியே கர்த்தருக்காக இருக்கணும்னு வைராக்கியமாக இருக்கிறோம். பட் எட் ஆனாலும் இன்னும் we are in trouble. I'll be in trouble always. நான் எப்போவுமே வருத்தமாக தான் இருக்கிறேன். நான் எப்போவுமே நம்ம எல்லாரும் வருத்தத்தில் தான் இருக்கிறோம். இதில் நானும் நீங்களும் எக்ஸம்ஷன் கிடையாது. உண்மை, ரட்சிக்கப்பட்டது உண்மை தான். ஆத்மாவிலே கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்தார், ஆத்மாவை கர்த்தர் சுத்திகரித்தார், சிந்தையை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். நோ டவுட், அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஆனாலும் உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஆதாம் ஏவாளுக்கு மனு குலத்துக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை இன்றைக்கும் எல்லா கர்த்தருடைய வீட்டிலும், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீட்டிலும், ஊழியக்காரருடைய வீட்டிலும் வருத்தம் இருக்கிறது. மனுஷன், அந்த வார்த்தையை முடியுங்களா? எ மேன் born to trouble. மனுஷன் வருத்தத்தை அனுபவிக்க பிறந்திருக்கிறான். நீங்கள் என்னதான் ஜெபித்தாலும், உபவாசம் எடுத்தாலும், கைகோர்த்து ஜெபித்தாலும், வீட்டில் நம்மெல்லாம் சேர்ந்து மனைவி புருஷன்லாம் ஜெபித்தாலும் இந்த பாயிண்ட்டுக்கு விடுதலை கிடையாது. நான் வசனத்தை ஆதாரமாக அடிப்படையாக வைத்து உங்களோடு பேசுகிறேன், அனுபவத்தோடு பேசுகிறேன். மித்த எத்தனையோ குறிப்பு கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்குறார், இன்னும் கொடுப்பார். அதில் எந்த விதமான ஆட்சேபனையில் தடை கிடையாது. ஆனால் யோபு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி மனுஷன் நித்தமும் ஆல்வேஸ் வருத்தத்தை அனுபவிக்க பிறந்திருக்கிறான். அதனால்தான் இயேசு தம்முடைய புதிய ஏற்பாட்டிலே சொல்லும் பொழுது, நீங்கள் அந்த வருத்தத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு கவலைப்படுகிறதுனால ஒரு முழமோ ஒரு ஜானோ நீங்கள் கூட்ட முடியுமான்னு கேட்குறாரு. வாசிக்கலாம். இன்னொரு வசனத்தை ஆம்ப்ளிஃபைட் பைபிளில் இருக்கிறது. நேச்சர் இயற்கையாகவே அவனுக்கு அந்த மாதிரி ஒரு பிறப்பை தேவன் கொடுத்துருக்கிறார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்கள். ஜட்ஜஸ் 6:13. நியாயாதிபதிகள்
6:13. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, கிதியோன் அவரை நோக்கி, ஆ என் ஆண்டவனே, கவனிங்க, பிஃபோர் காட், ஆ என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால், கர்த்தர் எங்களோடு இருந்தால், எங்களோடு இருந்தால், இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். why has all this happened to us? கர்த்தர் எங்களோடு இருக்கிறதுனால் இதெல்லாம் எங்களுக்கு நேரிடுவதே நேரிடுவானே. கர்த்தர் எங்களோடு இருந்தார். நல்லா யோசிங்க, இந்த வசனத்தை யார் சொல்றா? த மேன் ஆஃப் காட் கிதியோன் சொல்கிறான். கர்த்தருடைய தாசனாக கிதியோன், கர்த்தர் எங்களோடு இருந்தால் இதெல்லாம் எங்களுக்கு நேரிடுவது ஏன்? அதுபோல் ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசியுங்கள். ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் அகைன்ஸ்ட். அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபு அவர்களை நோக்கி, என்னை பிள்ளையற்றவனாக்குகிறீர்கள். யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள். இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றான். இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றான். அப்படியானால் யாக்கோபு வருத்தத்தில் இருக்கான். பிள்ளைங்க ஒன்றொன்னா மிஸ் ஆகுது, பிள்ளைங்க ஒன்றொன்னா குறையுது. பிள்ளைகள் ஆதியாகமம் 42:36 கவனிங்கள், 42:36. ஆனால் யாக்கோபுக்கு ஒவ்வொரு பிள்ளையாக காணும்னு சொல்லுவாங்க. இவனை காணும், அவனை காணும், யோசேப்புக்கு இப்படி ஆயிடுச்சு, இப்படிலாம் நடக்குது, அப்படியே பெஞ்சமினை கொண்டு போய் அங்கே வைக்கிறாங்களே, இதெல்லாம் அந்த ஸ்டோரி இஸ் கோயிங் ஆன். அந்த எகிப்தில் இவங்கெல்லாம் கானான் தேசம்னு அப்புறம் எகிப்துக்கு குடும்பமாக போகிறாங்க. அப்போ யாக்கோபு சொல்லலாம், இவைகளெல்லாம் எனக்கு விரோதமாக நேரிடுகிறது. கிதியோன் சொல்லலாம், கர்த்தர் எங்களோடு இருந்தால் இதெல்லாம் எங்களுக்கு நேரிடு. இதெல்லாம் நடக்குமா? இப்போ கர்த்தர் இருக்கிறாரா இல்லையான்னு ஒரு டவுட்டு. அப்போ கர்த்தர் இருந்தால் இதெல்லாம் நடக்குமா? யாக்கோபு குடும்பத்தில் எல்லாம் நடக்குது. மனுஷன் வருத்தத்தை அனுபவிக்க பிறந்திருக்கிறான். எபிரேயர் குடும்பம், இந்த ஹீப்ரூ ரேஸ், எபிரேயர் குடும்பம், அதாவது அந்த நதிக்கு அப்புறத்திலிருந்து ஆபிரகாமை தேவன், நீயும் உன் வீட்டையும் விட்டு உன் இனத்தாரை விட்டு வா, வெளியே வா, நான் காண்பிக்க போ. அந்த ரேஸ், அந்த எபிரேயர் ரேஸ், அந்த எபிரேயர் பிள்ளையாண்டானுடைய அந்த குடும்பத்தினுடைய அந்த வம்ச வழியை பார்க்கும் பொழுது அதில் யாக்கோபு வரான். அந்த யாக்கோபு குடும்பத்தில் அவன் சொல்கிற வார்த்தை, இதெல்லாம் எனக்கு அகைன்ஸ்டாக, எனக்கு விரோதமாக நடக்குது. மனுஷன் வருத்தத்தை அனுபவிக்க பிறந்திருக்கிறான். கிதியோன், கர்த்தர் இருந்தால், கர்த்தர் என்னோடு கூட எங்களோடு கூட இருந்திருந்தால் இதெல்லாம் நடக்குமா? இவ்வளோ ஜெபிக்கிறேனே, இவ்வளவு நான் பரிசுத்தமாக இருக்கிறேனே, சரீரத்தையும் என்னுடைய ஆத்மாவும் சிந்தையும் நான் அவ்வளோ டைட் பண்ணி அவ்வளோ நேர்த்தியாக நான் கொண்டு போகிறேனே என்று சொல்லுகிற எனக்கும் என் குடும்பத்துக்கும் இவளெல்லாம் எனக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறது. ரிகார்டிங் மை ஹஸ்பண்ட், ரிகார்டிங் மை சன், ரிகார்டிங் மை டாட்டர், ரிகார்டிங் மை இன்லாஸ், என் குடும்பத்துக்கு விரோதமாக குடும்பத்துக்குள்ளே இவ்வளவு அகைன்ஸ்டாக இருக்கிறது என்று நீங்களும் நானும் அடிக்கடியாக யோசிக்கணும். யார் நாம் எல்லாரும்? யார்? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட கூட்டத்தாருக்கு ஒரு வசனத்தை நான் முக்கியப்படுத்துகிறேன். மனுஷன் வருத்தத்தை அனுபவிக்க பிறந்திருக்கிறான். இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இப்படி ஒவ்வொரு நாளும் வருத்தம், ஃபீஸ் கட்ட முடியல, சரீர பலவீனம், நிந்த, அவமானம், வேதனை, எரிச்சல், பொறாமை, இதெல்லாம் நம்மளை போட்டு நெருக்குது. நம்மளால் தாங்க முடியல, ஆஃபீஸில் தாங்க முடியல, ஊழியத்தில் நிம்மதியாக ஊழியம் செய்ய முடியல,
போக்கிலும் வரத்தில் நமக்கு டென்ஷனாக இருக்கிறோம், இதெல்லாம் நமக்கு இருக்கிறதே என்று சொல்லும் பொழுது மனுஷன் வருத்தத்தை அனுபவிக்க பிறந்திருக்கிறான். அப்படியானால் அதர் சைடு ஆஃப் த காயின், நாணயத்தின் மறுபக்கத்தை யோசிக்கும் பொழுது கவனித்தால், இஃப் வி திங்க் அபவுட் காட், ஒருவேளை அந்த பக்கம் நம்ம அப்படியே கண்களை நேராக மேலே பார்த்து கர்த்தாவே என்று நாம் அவரை நோக்கும் பொழுது, இயேசு ஒரு ஜெபம் பண்ணுறாரு. யோவான் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஜான்ஸ் காஸ்பல் 17:16. யோவான் 17:16. நான் உலகத்தான் அல்லாதது போல, பொறுமை இருங்க வாசிங்கள். நான் உலகத்தான் அல்லாதது போல, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். மறுபடியும் வாசிங்கள். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். முதல் நான் சொன்ன வசனம் பார்த்தீங்க 17-16. நான் 17 17:16. அதான் 17:16 தான். நான் உலகத்தான் அல்லாதது போல, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. இயேசு அந்த ஜெபத்தில் அந்த பரிந்து பேசுகிற ஜெபம், அது பிதாவை நோக்கி ஜெபிக்கிற ஜெபத்தில், God also today outside of his world, அவர் உண்டாக்குன இந்த உலகத்தை விட்டு வெளியில் இருக்கிறார். தேவன் இந்த உலகத்தை அழகாக உண்டாக்கினார், எல்லாம் அவரால் உண்டாயிற்று, அவர் மூலமாக உண்டாயிற்று. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, ஆதியிலே தேவன் இருந்தார், அந்த வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. இருங்க, தேவனாய் இருந்தது, எல்லாமே அவரால் உண்டானது. ஆமென். என்னுடைய குறிப்பை நான் விளங்கிக் கொள்ளுங்கள். எல்லாமே அவரால் உண்டான அந்த உலகம், இன்றைக்கு அவர் உலகத்திலிருந்து வெளியே இருக்கிறார். அந்த யோவான் 17ஆம் அதிகாரம் 16, நான் உலகத்தார் அல்லாதது போலனா, ஐ ஆம் நாட் ஃபார் த வேர்ல்ட், நான் உலகத்தை விட்டு வெளியில் இருக்கிறேன். என்னுடைய உலகம்தான். ஆதாம் ஏவாளை நான் தான் உருவாக்கிட்டு சொல்லிட்டேன், எப்பா என்னால் முடிஞ்சதை நான் எல்லாம் பண்ணிட்டேன். ஆதாமே ஏவாளே, நீங்கள் எனக்கு செவி கொடுக்கல, நீங்கள் ஜீவகாலம் முழுவதும் இந்த உலகம் முழுவதும் மனுஷன் வருத்தத்தை அனுபவிப்பான் உயிரோடு இருக்க நாளெல்லாம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தான் உண்டாக்கின உலகத்தை விட்டு he was outside. இதாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் மனுஷனாகிய நீங்களும் நானும், பரிசுத்தவான்களாகிய நீங்களும் நானும், ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் வருத்தத்தை அனுபவிக்கிறோம். ஆனால் தேவன் இந்த தன்னால் உண்டாக்கப்பட்ட இந்த உலகத்தை விட்டு he was standing outside. நான் உலகத்தார் அல்லாத, அந்த வசன வாசிகள் மறுபடியும், நான் உலகத்தான் அல்லாதது போல, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்கள் உலகத்தார் அல்ல, அவர்களும் உலகத்தார் அல்ல. கவனிங்க, அது ஏன் என்ன குறிப்புனா, God today is outside his, அவருடைய சொந்த உலகத்தை விட்டு வெளியில் தான் நிற்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அதில் இன்னொரு குறிப்பு, அதே 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் வாசிங்க. நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே, கவனிங்க, நான் மறுபடியும் வாசிங்கள். நான் அவர்களுடனே உலகத்தில் இருக்கையில், நான் உலகத்தில் அவர்களுடனே கூட இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். கவனிங்க, நான் உலகத்தில் இருக்கிற வரைக்கும், மறுபடியும் தயவுசெய்து வாசி. நான் அவர்களோடு கூட உலகத்தில் இருக்கையில், இயேசு சொல்ற, நான் அவர்களோடு கூட உலகத்தில் சீஷர்களோடும் ஜனங்களோடு கூட இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நான் உலகத்தில் இருக்கையில்னா த பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ். முதலாவது காட் த ஃபாதர், உலகத்தை உண்டாக்கின தேவன், அவர் உலகத்தை விட்டு வெளியில் இருக்கிறாரு. அதே வசனத்தில் சொல்லும் பொழுது, அந்த ஜெபத்தில்
இயேசு சொல்றாரு அந்த 12ஆம் வசனத்தில் வாசியுங்கள். நான் அவர்களுடனே கூட நான் அவர்களோட கூட உலகத்தில் இருக்கையில், இந்த வேர்ல்ட் உலகத்தில் இருக்கையில், 13ஆம் வசனம், இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். உலகத்தில் இருக்கையில் அப்படியானால் இயேசு அந்த ஜெபம் செய்யும்பொழுது ஐ ஆம் இன் த வேர்ல்ட், ஐ ஆம் இன் த வேர்ல்ட். தேவன் உலகத்தை தான் உண்டாக்கின உலகத்தை விட்டு வெளியில் இருக்கிறார், அவுட் சைட் ஆஃப் த வேர்ல்ட். இயேசு சொல்கிறாரு, நான் இந்த உலகத்தில் இருக்கையில், த பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ். பிதா அவுட் சைட் ஆஃப் த வேர்ல்ட், இயேசு ப்ரெசன்ட். அவருடைய ப்ரெசன்ஸ், அவருடைய சமூகம் சீஷர்களோடும் ஜனங்களோடும் காணப்பட்டது. ஜபத்தில் சொல்லுகிற ஒரு ஜபம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் தேவன் தான் உண்டாக்கின உலகத்தை விட்டு அவர் பர்மனண்ட்டாக வெளியே இருக்கிறார். நன்றாக விலகிக் கொள்ளுங்கள். ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், அந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் மறுபடியும் முடியுமானால் வாசியுங்கள். முடிஞ்சா வாசிங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அங்கே அந்த கர்த்தர் அவர்களை ஆதாம் ஏவாளை விட்டுட்டு he left the world. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய், வருத்தத்தோடே புசிப்பாய். ஆனால் அதே அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் கொஞ்சம் 3ஆம் அதிகாரம் முதல்லலாம் படிச்சிங்கன்னா தேவன் உலாவ வந்தார்னு இருக்கும். தேவன் சாயங்கால பகலில் குளிர்ச்சியான வேளையில் உலாவ வந்தார். அப்படியானால் தேவன் உலகத்துக்குள்ளே இருந்தார். இந்த வசனம் வாசிக்க முடியுமா? நான் அதெல்லாம் நோட் பண்ணிட்டு வரல. அந்த 3ஆம் அதிகாரமும் 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த தேவன் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே 3:8 வாசிங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை போதும் அந்த குறிப்பை எதை காண்பிக்கிறா? God was in the world. உலகத்துக்குள்ளே ஆதாம் ஏவாளோடு உலாவுவதற்கு உலகத்துக்குள்ளே காணப்பட்டார். ஆனால் அதே 17ஆம் அதிகாரம் யோவானில் நான் உலகத்தார் அல்லாத போல, அப்படியானால் அவர்களும் இருங்க அவுட் சைட் ஆஃப் த வேர்ல்டு. இதெல்லாம் கொஞ்சம் உட்காந்து நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், ரொம்ப ஆழமான வார்த்தை. அந்த இடத்துல நான் அந்த உயிரோடு இருக்க நாளெல்லாம் நான் டெய்லி வரேன், ஆதாம் ஏவாளோடு சஞ்சரித்தேன், வந்து பார்த்தேன். இனிமேல் நான் வர முடியாது. அதனால் வருத்தத்தோடு நீ உயிரோடு இருக்கனாலலாம் வருத்தத்தோடு. அப்படியானால் நாம் ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், அபிஷேகம் பண்ண போட்டோம். இயேசு நமக்கு கிருபையாக கல்வாரில் மலையிலே அவர் ரத்தம் சிந்தி நம்முடைய ஆத்மாவை ரட்சித்தாலும், கவனிங்கள், ஆத்மாவை ரட்சித்தாலும் ஆத்மாவுக்கு தான் இளைப்பாறுதல், சரீரத்துக்கு இளைப்பாறுதல் கிடையாது. ஆத்மாவுக்கு தான். வருத்தமாக இருக்கிற மனுஷனுக்கு கண்களை மூடுகிற வரைக்கும் பேசுகிற எனக்கும் உங்களுக்கும் வருத்தத்தோடு தான் கண்களை மூடுவோம். அது நல்ல யோசிங்கள். நான் எதையும் ஒரு மாதிரி கடினமாகவோ கட்டுப்பாட்டாவோ அதை அடித்தோ தலைமையில் அடித்தோ பேசலை. மனுஷன் வருத்தத்தை அனுபவிக்க பிறந்திருக்கிறான். கர்த்தர் இந்த உலகத்தை விட்டு வெளியில் இருக்கிறார். ஆனால் சரீரம் இன்றைக்கு நீங்களும் நானும் சரீர பிரகாரமாக வேலை செஞ்சு நம்மளுடைய ஜீவ காலம் முழுவதும் டென்ஷனாக தான் இருக்கும். ஆமேன்னு சொல்ல முடியுமா? உண்மை. நீங்கள் என்ன தான் பைபிள் படிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், ஆவியில் நிறையலாம், நம்ம நல்லா வீட்டில் ப்ரேயர் பண்ணுவோம், அடுத்த நிமிஷம் வீட்டில் பிரச்சனை. அப்பா என்னடா அது இவ்வளோ ஜெபம் பண்ணி இவ்வளோ பைபிள் படித்து ஏன் தான் நான் வீட்டில் இருக்கிறேன், எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்திருக்கலாமே, ஜெபம் பண்ணிட்டு ஜெபத்தை முடிச்சுட்டு இப்படி வெளியே போயிருக்கலாமே
அதுக்குள்ளே பிரச்சனை வந்து நம்ம வீட்டை தாக்கிடுச்சே யோசிக்கிறோம். புருஷன் மூலமாகவோ பிள்ளைகள் மூலமாகவோ மனுஷன் வருத்தத்தை அனுபவிக்க பிறந்திருக்கிறான். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு தன்னுடைய ஜீவிய காலத்தில் அந்த வருத்தத்தை குறித்து சொல்லும் பொழுது, அந்த கவலை குறித்து சொல்லும் பொழுது, லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசியுங்கள். லூக்கா 12:27. அவர் வந்து காட்டு புஷ்பத்தையும் அடைக்கலான் குருவிகளையும் குறித்து பேசுகிறாரு. காட்டு புஷ்பங்கள் 12:27 வாசிங்க. காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, ஊர்க்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் சர்வ மகிமையும் அவைகள் ஒன்றை போலாகிலும் உடித்து இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதே சம்பவம் மத்தேயு 6:28 இருக்கிறது. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 29 வாசிங்கள். 31 10ஆம் அதிகாரம் 29. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையில் விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. காட்டு புஷ்பத்தை குறித்து பேசுறாரு. ரெண்டாவது அடைக்கலான் குருவி பற்றி பேசுறாரு. 31ஆம் வசனம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 6-7. 12ஆம் அதிகாரம் 6-7. அப்புறம் மத்தேயு 10:29. 3 வசனத்தை முக்கியப்படுத்துகிறேன், கவனியுங்கள். லூக்கா 12:6-7, மத்தேயு 10:29. அந்த 3 வசனத்தில் மறக்கப்படுவதில்லை, விசேஷித்தவர்கள் ஒன்றாகிலும் தரையில் விழாது அப்படிங்க. லூக்கா 12:6 மறக்கப்படுவதில்லை, எவர் ஃபர்காட்டன் மறக்கப்படுவதில்லை. லூக்கா 12 காசுக்கு 5 இருங்க, வேணாம், வாசிக்க வேண்டாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் விசேஷித்தவர்கள் அப்படியானால் யூ ஆர் வேல்யூபிள், ரொம்ப விசேஷம், ரொம்ப வேல்யூபிள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அதே வேல்யூபிள். மத்தேயு 10:29 வாசிங்கன்னா தரையிலே விழாது, அந்த அடைக்கலான் குருவி தரையிலே விழாது. ஃபாதர்ஸ் வில் வாசிங்கள். மத்தேயு 10:29. முடியுமானால் ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையில் விழாது. அவையில் ஒன்றும் தரை. 3 வசனம். லூக்கா 12:6 மறக்கப்படுவதில்லை. லூக்கா 12:7 விசேஷித்தவர்கள். மத்தேயு 10:29 தரையிலே விழாது. எதுவுமே கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் நடக்கும், மறக்கப்படுவதில்லை. விசேஷித்தவர்கள் அண்ட் ஆல்சோ நாட் ஃபாலன், எதுவுமே கீழே விழாது. அது காசானாலும், அது வீடானாலும், புருஷனானாலும், மனைவியானாலும், பிள்ளைகளானாலும், உங்களோட உடைமைகளானாலும் மறக்கப்படுவதில்லை. நீங்கள் விசேஷித்தவர்கள், எதுவுமே தரையில் விழாது, எதுவுமே நாசமடையாது. ஹல்லேலூயா. அவனுக்கு ஆகினாலே மனுஷன் வருத்தத்தை அனுபவிக்க பிறந்திருக்கிறான். அதனால்தான் இயேசு மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். யார் யார் வருத்தத்தோடு இருக்கீங்களோ வாங்க. பாவம் செஞ்சவங்களாம் வாங்கன்னு சொல்லலை, நல்லா கவனிங்கள். ஓ பாவியே அப்படி இப்படி நம்ம எல்லாம் ரோட்டில் இந்த ஓப்பனர்லாம் பேசுவோம். பாவியே நீ மனம் திரும்ப மாட்டாயான்னு பேசுவோம். அது அவசியம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இயேசு அந்த மனுக்குலத்தை டச் பண்ண அந்த ஆங்கிள், அந்த முக்கிய குறிப்பு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. அப்படியானால் எனக்கும் பேசுகிற ஊழியக்காரனாக எனக்கும் வருத்தம் இருக்கிறது, கேட்கிற உங்களுக்கும் வருத்தம் இருக்கிறது. கர்த்தர் அவர்தான், இயேசுதான் நமக்கு ஆத்மாவில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்,
சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ரெஸ்ட். மனுஷனுக்கு வேண்டியது ரெஸ்ட். நீங்களும் நாளில் வெயிலில் போயிட்டு வந்து அலைஞ்ச உடனே இப்போ ரெஸ்ட் எடுக்கிறோம். என்னதான் ஜபிக்கலாம், உபவாசம் எடுக்கலாம், நல்லா ஊழியம் செய்யலாம். ஆனால் மனுஷனுக்கு வேண்டியது ஜஸ்ட் ஒரு பீஸ்ஃபுல் ரெஸ்ட். கொஞ்சம் ரெஸ்ட்டு இருந்தால் தான் நீங்களும் நானும் அடுத்த வேலை செய்ய முடியும். அதனால் கத்ததாமே இந்த காலவெளியிலே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரை அன்பாய் அழைத்திடுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரை அன்பாய் அழைத்திடுவோம். ஒரே தாயே சுபாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. ஒரே தாயே சுபாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. வாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். மனுஷன் வருத்தத்தை அனுபவிக்க பிறந்திருக்கிறான். ஆனாலும் தேவன் அதிலிருந்து நாம் வெளியே வருவதற்கு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நாளுக்கு ஒரு வருத்தத்தை நான் சந்தித்து நீங்களும் நானும் சந்திக்கிறோம். நேற்று இருந்த வருத்தம் வேறு, போன மாதம் இருந்த வருத்தம் வேறு. எவ்ரிடே த ட்ரபிள் இஸ் நியூ. புதிய புதிய வருத்தம் வரும். ஆனால் புதிய புதிய கிருபையை கொடுத்து காலைதோறும் அவருடைய கிருபை புதிதானவைகள். புதிய புதிய வருத்தத்துக்கு புதிய புதிய கிருபை கொடுத்து கர்த்தர் உங்களையும் என்னையும் வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. அதுக்காக கைகளை வச்சு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக நாங்கள் எங்களை தாழ்த்தி சமூகத்தில் வருகிறோம். அப்பா, மனுஷன் வருத்தத்தை அனுபவிக்க பிறந்திருக்கிறான். ஆனால் அந்த ட்ரபுள்சம் சிச்சுவேஷனில் இருந்து, அந்த வருத்தத்திலிருந்து கர்த்தாவே, he was born in trouble, அந்த வருத்தத்துக்காகவே பிறந்திருக்கிறான். அந்த வசனத்தின்படி எங்களுக்கு எத்தனையோ வருத்தங்கள், எத்தனையோ துக்கங்கள், துன்பங்கள், தொல்லைகள், உபத்திரவங்கள் எனக்குள்ளேயும் இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்க எல்லார் வீட்டுக்குள்ளேயும் எல்லா பரிசுத்தமான்கள், நீதிமான்கள், பிரித்துப்பட்டவர்கள் உள்ளத்தில் இருந்தாலும் இருக்கிறது. ஆண்டவரே, நீர்தான் உம்முடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதானவைகள் என்று வாசிக்கிற போல புதிய புதிய கிருபையை கொடுத்து, புதிய புதிய வருத்தத்திலிருந்து விடுதலை கொடுத்து, உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் விடுதலை கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். காணிக்கை நேரம்.